வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து காப்பி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை மட்டும் வச்சு ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து மூவ் அண்ட் எக்கோ அப்படின்னு சொல்லி சின்ன ஆப்ரேஷன் வந்து உண்டு. டச்சில் நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட் உருவாக்குவோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப பேசிக்கானது தான். இதுலேயே வந்து ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஆர்டினோட வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து serial dot print or serial dot println. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இங்கே வந்து எக்கோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நம்ம வந்து டெர்மினேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் தான், டெர்மினேட்டர்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் மேனேஜர், தட்ஸ் ஆல். ஃபைல் மேனேஜர் வந்து நமக்கு தேவையில்லை. எதுக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுனால இதுலேயே உங்களுக்கு காட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணி காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான மேட்டரு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்கோ, அதாவது பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் போதில் இந்த இடத்துல எக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்கோவில் வந்து டபுள் கோட்ஸில் ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கானது தான். ஸ்பேஸில் வந்து ஸோ இது வந்து அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மேட்ரு இல்லை. அண்ட் தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டச் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி எந்த ஃபோல்டருமே இல்லை. ஹலோ டாட் பை அப்படின்னா பைத்தானோட ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஸோ நான் செக் பார்த்துட்டேன், இதில் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமே ஹலோ அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹலோ டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து எம்டி டெக்ஸ்ட் ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம், டச் அப்படிங்கிறது. நான் வந்து இதெல்லாம் போன வீடியோஸில் வந்து 2-3 வீடியோஸில் சொல்லியிருப்பேன். டச், ரிமூவ், மேக் டிஆர் அந்த மாதிரி எல்லா வீடியோஸும். ஸோ இது கீழே வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோஸோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். வேணா அப்படியே வரிசையாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹலோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு ஹலோ டாட் டிஎக்ஸ்டி. ஸோ ஹலோ அப்படிங்கிற வேர்டை ஹலோ டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்குள்ளே வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப பெரிய இது கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்போயே ஓப்பன் பண்ணி காட்டேன். ஹலோ டாட் டிஎக்ஸ்டி வந்து எம்டி ஃபோட்டோவாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அகெயின் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இப்போயே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன வேர்டு கொடுக்கமோ அதை அப்படியே இந்த இடத்துல வந்து உட்காந்துருது.
தட் மீன்ஸ் நம்ம இங்கே கொடுக்கறது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிற என்ன வேர்டாக இருந்தாலும் சரி delete பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வேர்டு வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது, அந்த இடத்துல வந்து அசைன் ஆகிக்கிறது. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டுக்கு வந்து நம்ம எக்கோ கொடுக்குறது. இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு இது கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்கேன், இங்கே 2 கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது இருக்குது, கீழே இருக்கிறது இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து இன்சர்ட் பண்ணுறது, இது வந்து அப்பண்ட் பண்ணுறது. ஸோ இது கூட உள்ளே இருக்கிறதோட இதை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கான கமாண்டு தான் இந்த டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள். அந்த 1 கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன நான் கொடுத்துருக்கனோ அதை வந்து அந்த இடத்துல அசைன் பண்ணு, அங்கே என்ன இருந்தாலும் சரி அதை delete பண்ணிவிட்டு அந்த இடத்துல அசம்பிள் பண்ணு, தட்ஸ் ஆல். இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த எக்கோவில் வந்து இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இது கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இங்கே வந்து 1 கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தோன்னா இங்கே என்ன இருந்தாலும் சரி அதை delete பண்ணிட்டு இங்கே நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்து இன்சர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ எக்கோ வச்சு ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. அகைன் நம்ம வந்து யூடியூப் இதுக்குள்ளே போகலாம். ஸோ இதை பற்றி நான் போன வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருப்பேன், போன வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும். காப்பி பண்ணுறதுக்கு 4-5 இது வந்து சொல்லியிருப்பேன். ஹாய் text2. ஸோ வந்து text2 Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஹலோ அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்கும். ஸோ போன டுட்டோரியலே இதை பற்றி தான் இருக்கும், அதாவது காப்பி பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணல, இப்போ வந்து மூவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து எம்டி ஃபோல்டராக வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் சும்மா தான் நான் வச்சுருக்கேன். யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணது அதுக்கு தான். மூவ் அப்படிங்கிறதுக்கான இது வந்து MV அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். மூவ் text1.txt. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போயிருக்கணும். இல்லை அப்படின்னா லொக்கேஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம். யூடியூப் ஸ்லாஷ் கொடுத்துட்டு text1.txt ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து மூவ் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூடியூப் அப்படிங்கிறதுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, அந்த text1 அப்படிங்கிறது வந்து இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதே இதை காப்பி பண்ணிட்டு text2வையும் சென்ட் பண்ணுறேன். இப்போ யூடியூப்பில் text2வும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கும் காப்பி பண்ணுறதுக்கு தான் வித்தியாசம். மூவ் பண்ணனா அந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ காப்பி பண்ணேன் அப்படின்னா சரி காப்பி ஜஸ்ட் சரி மூவே கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், மூவ் ஜஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு அப்படிங்கிறது ஃபோல்டரில் எதுவுமே இருக்காது, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணேன்னா யூடியூப்லேருந்து ஹலோ அப்படிங்கிறத மட்டும் நான் வெளியே எடுக்கேன், அதாவது அந்த இடத்துல இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹலோ அப்படிங்கிறது அங்கே போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துக்குச்சு. ஸோ இது ரொம்ப பேசிக்கானதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நிறையா கமாண்ட் லைன்ஸ்லேயே வந்து நிறையா உண்டு. வெர்ஷன் கண்டுபிடிக்கிறது, பைத்தான் வச்சு நானோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறது. ஸோ பைத்தானை வந்து இதை வச்சே எடிட் பண்ணலாம். ஸோ நானோ அப்படிங்கிற கமாண்ட் மூலமாக பைத்தானில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தான் ஐடியலி போகாமல் நானோ மூலமாக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, நம்மளாக எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நம்ம இதிலே பண்ணிக்கலாம். ஸோ கமாண்ட் அந்த டெர்மினல் அப்படிங்கிறது வந்து நிறையா இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ
மூவ் அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி 2 இதை அப்படியே காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டுக்குள்ளே வந்து யூடியூப்லேருந்து டி அப்படிங்கிறத தவிர டி வந்து ஸ்டார்டிங்கு அண்ட் தென் ஊடால என்ன இருந்தாலும் சரி அதுக்கான டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டுக்குள்ளே காப்பி பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே வந்து நான் காப்பி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குற டுட்டோரியல் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். வேணுன்னா கீழே போய் பார்த்துக்கோங்க, லிங்க்கில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து இந்த ரெண்டுமே இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா யூடியூப் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ண போகிறேன். எங்கே இருக்கிறதுனா ஜஸ்ட் அப்படிங்கிற இருக்கிற ஃபோல்டரில் டி ஸ்டார்டிங்கு எண்டு வந்து டிஎக்ஸ்டி ஃபார்மேட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் மூவ் பண்ண போகிறேன். இப்போ என்டர் கொடுக்கேன். டெக்ஸ்ட் வந்து போயிடுச்சு. ஹலோ அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ அதனால தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.